பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். அண்ணா, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? only 2 minutes சித்தப்பா. டேய், 60,000 ரூபாய் சொன்னது நீதான். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அன்னைக்கு நான் டிராப் பண்ண அமௌண்ட்ல இதுவும் ஒரு கட்டு. நீ உன் தலகாணி கடையில வச்சிருந்த. மீதி 50,000 ரூபாய் என்ன பண்ண? என்ன பண்ண? சொல்லு, சொல்லுடா. 10,000 ரூபாய் தான் இருக்கு. மீதி பணம் எங்க? நீ செஞ்ச தப்புக்கு அபிராமி பழிய ஏத்துட்டா. அந்த 50,000 ரூபாய் என்ன பண்ண? குடிச்சியா? சூதாடினியா? இல்ல எவகிட்டயாவது
சி. உன்னை கெடுத்ததுல எனக்கும் பங்கு இருக்குடா. என்னதான் குபேரனுக்கு பிள்ளையா பிறந்தாலும் அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுக்கிறோமோ இல்லையோ, அளவுக்கு அதிகமா செலவுக்கு பணம் கொடுக்க கூடாது. எங்க அண்ணனுக்கு போய் இப்படி ஒரு புள்ள பிறந்திருக்கன்னா நிச்சயமா அவர் பண்ண பாவம் தான். பயிறு வளரட்டுமேனு தண்ணி ஊத்திட்டே இருந்தோம். ஆனா களை வளர்ந்ததை கவனிக்காம இப்ப கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? நம்மளை விட வசதி குறைவா இருக்கிறதுனால அபிராமி மேல சந்தேகப்பட்டு அவளும் நான் தானே ஒத்துக்கிட்டு பாவி பாவி பாவி. உன்னால எத்தனை பேருக்கு கஷ்டம்டா. செல்லம் சொன்னா சாப்பிடுற சாப்பாட்டுக்கு செல்லம், போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுக்கு செல்லம் காட்டலாமே ஒழிய இனி நீ கெட்டு போறதுக்கு செல்லம் காட்ட முடியாது. வாய துறடா. அந்த 50,000 ரூபாய் என்ன பண்ண? உன்னை வெட்டி போட கூட நான் தயங்க மாட்டேன். அபிராமி மேல பழி விழுந்திருக்கேன்னு சொல்றேன். அதை கேட்டு கூட நீ கல்லு மாதிரி நிக்கிறிய மனுஷ ஜென்மமாடா நீ. சொந்த வீட்டுல திருடி இருக்கிய. இதுதான் நீ படிச்ச படிப்புக்கு லட்சணமா? நீ வேலைக்கு போக வேண்டாம், பணமும் சம்பாதிக்க வேண்டாம். ஆனா நம்ம குடும்பத்துக்கு இருக்கிற நல்ல பேரை காப்பாத்திட்டு போலாமேடா. புள்ளகிட்ட பழகிற மாதிரி இல்லாம நான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பழகிற மாதிரி பழகினேன்னு. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். என் முகத்துல முழிக்காத. தப்பு தப்பு தப்பு. இனி உன் விவகாரத்துல நான் தலையிடல. ஆளை விடு. என்ன பிரியா, டைம் ஆச்சுல, யூனிஃபார்ம் போடாம உட்கார்ந்திருக்க. எழுந்துரு. இந்த யூனிஃபார்ம் போர் அடிக்குது. டெய்லியும் ஒரே கலர் Dress தானா? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. யூனிஃபார்ம்ன்றது எதுக்கு? நீ எந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தெரிஞ்சுக்க தானே. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அடடா இது நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆச்சுன்னு ஒரு அட்டாச்மெண்ட் வரும்ல, அதுக்காக தான். புரிஞ்சுதா? புரியலன்னு சொன்னா விட்டுறவா போறீங்க? புரிஞ்சுது. சீ வாயாடி. சரி, மிஸ் ஏதோ பாயம் எல்லாம் லேர்ன் பண்ணிட்டு வர சொன்னாங்களே, படிச்சிட்டியா? 8 லைன்ஸ் படிச்சிட்டேன். 8 லைன்ஸா? அப்புறம் மீதி யார் படிக்கிறது? 8 லைன்ஸ் படிச்சா போதும்னு மிஸ்ஸே சொல்லிட்டாங்க. அதான் பரீட்சைக்கு வருமா? பரீட்சைக்கு மட்டும்தான் படிப்பியா? பின்ன வேற எதுக்கு? இது பாரு, இந்த வயசுல நீ படிக்கிறது தான் கடைசி வரைக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணும், தெரியுமா? போத்த, இதுவே ரொம்ப பெருசா இருக்கு. அந்த 8 லைன்ஸ் வேணா இப்பவே சொல்லட்டுமா? இல்ல வேண்டாம், நீ ஆட்டோல போகும்போது சொல்லி பாத்துக்கோ, அது போதும். நீ சாப்பிட்டியா? இல்ல. சாப்பிடலையா? என்ன பிரியா, இப்ப நீ சாப்பிட்ட அப்புறம் எப்ப ஸ்கூலுக்கு கிளம்புறது? இப்பவே லேட் ஆயிடுச்சு. இரு, நான் உனக்கு ஏதாவது டிஃபன் ஊட்டி வரேன். பத்மினி, நீங்களா வந்துட்டீங்களா? அதான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன வந்துட்டீங்களான்னு வராம அப்படியே போயிடுவேன் நினைச்சியா? இல்ல அண்ணி, நீங்க வந்ததே எனக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சிருச்சுல. இத பார், இனிமே இந்த குழந்தைய பார்க்க வர்றது, தலைய வாடுறது, டிஃபன் ஊட்டுறது, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்க வேண்டாம். புரியுதா? என்ன? நீ இல்லாதப்போ அத்தை தான் எனக்கு எல்லாம் செஞ்சாங்க. வாய முடி குட்டி பிசாசு. எல்லாம் சும்மாவா வராங்க? எல்லாம் அண்ணன் பணம் தான். அப்படியே பாசமலர் சாவித்திரி, பாசத்துக்காக உயிரை விடுறதுக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அண்ணி, உண்மையிலேயே நீங்க வந்ததுல எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். ஆமாமா, சந்தோஷப்படுறியா இல்ல சங்கடப்படுறியான்னு உனக்கு தான் தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? என்னடா அண்ணி சண்டை போட்டுட்டு போயிருக்காங்களே, ஒரு போனாவது பண்ணுன்னு நினைச்சியா நீ? அண்ணி. என்ன அண்ணி? அண்ணி இல்லைன்னா கூட்டாஞ்சோறு ஆக்கி கும்மாள் அடிக்கலான்னு பார்த்தேன். நான் வந்துட்டேன், அதான் தாங்கல. என்ன சொன்னாலும் நீங்க நம்பவே போறதில்ல. சரி, அதை விடுங்க. அண்ணனும் வேலைக்கு போறாரு, நீங்களும் வேலைக்கு போறீங்க. முன்னெல்லாம் 3 மணிக்கு ஸ்கூல் விட்டோடனே பிரியா வீட்டுக்கு வந்தோடனே நான் அவளை பார்த்துப்பேன், சாதம் போடுவேன். நான் இல்லைன்னா காயத்ரியாவது அவளை பார்த்துப்பா. ஆனா இப்போ என் பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வந்ததும் ஏதாவது சாப்பிட கேட்பான்னு எனக்கு தெரியும். அவன் நான் பெத்த பொண்ணு தானே. என்னமோ எனக்கு குழந்தை பிறந்ததையே நான் மறந்துட்ட மாதிரி பேசுறியே. எல்லாம் எனக்கு தெரியும். வீட்டுக்கு சொந்தக்காரன் ஒருத்தனுக்கு மாசம் மாசம் வாடகை கொடுத்துட்டு இருக்கேன்ல, அவன் சும்மா தானே இருக்கான். குழந்தை ஸ்கூல்ல இருந்து வந்ததும் என்னென்ன பண்ணணும், எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு சொல்லி வச்சிருக்கேன். குழந்தைய மட்டும் சரியா கவனிக்கல, 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வாடகை கொடுப்பேன்னு மிரட்டி வச்சிருக்கேன். அண்ணி, குழந்தை அந்த வீட்லயா? ஏன் அந்த வீட்டுல பேயா இருக்கு? நேரா ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அவ அங்கதான் இருப்பா. நான் வந்து பாத்துக்க மாட்டேனா? நானும் தெரியாம தான் கேக்குறேன். நாத்தனார் இல்லாத வீட்டுல புருஷன் பொண்டாட்டி வேலைக்கு போறதே இல்லையா? குழந்தை பெத்துக்கிறதே இல்லையா? இத பாரு, குழந்தை வந்ததும் ஹவுஸ் ஓனர் வீடு பூட்டி இருந்தா கூட நீங்க குழந்தைய கூட்டிட்டு போக கூடாது.
அவ வாசல்லயே நிக்கட்டும். ஏ திலகா, நீ என்ன திருந்தவே மாட்டியா? நாங்க தான் திரும்ப திரும்ப ஏமாந்து போறோம். நீ மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு காரணமே பத்மினி பிரியா கிட்ட சொல்லி எழுதின லெட்டர் தான். நீ என்னடா அவளை கடிச்சு கொட்டிக்கிட்டே இருக்க? அண்ணா, அண்ணி சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. அவங்க குழந்தைய வளர்க்குற எல்லா உரிமையும் அவங்களுக்கு தான் இருக்கு. நான் கிளம்புறேன். பாய் பிரியா. பாய் அத்தை. பாய். ச்சே, ஏய் வாடி, இவ வேற. வா. சாயங்காலம் வடபழனி கோயிலுக்கு போயிருந்தேன். ஒரே கூட்டம். வாசல் அதுக்கு மேல பிச்சைக்காரங்க கூட்டம். இவ்வளவையும் தாண்டி சாமிய மனசார அமைதியா கும்பிடுறது ரொம்ப கஷ்டம். இந்த சாமிங்களை விட சம்சாரிங்க பாருதா கஷ்டம் இல்லைங்க. அப்புறம் நம்ம கேகே நகர் கலைவனை பார்த்தேன். நம்ம அபிராமியை பத்தி விசாரிச்சா. அவகிட்ட ஏதோ அலைன்ஸ் இருக்கான், பேசலாமான்னு கேட்டா. அபிராமி அப்பா அம்மாவோட ஐடியா என்னன்னு கேட்டா. எனக்கு தெரியல, கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். அவ படிச்சிட்டு இருக்கான்னு மட்டும் சொன்னேன். திருடாத பொண்ணா இருந்தா அவளையே பொண்ணு பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். அவதான் நம்ம வீட்லயே திருடிட்டாளே, அவளை எப்படி நல்ல பொண்ணுன்னு சொல்றது? வாய மூடு. அபிராமி ஒண்ணும் திருடி இல்ல. என்ன? ஓ மூத்தர் பையன் அருண் தான் திருடினா. என்னது? ஆமா, எடுத்த பணத்துல 10,000 ரூபாய் அப்படியே வச்சிருக்கான். என்னடா இதுன்னு கேட்டா கல்லூரி மங்க நாட்டம் உண்மைன்னு இருக்கான் ராஸ்கல். அதனால தான் சொல்றேன், இனிமே யாராவது அபிராமி பத்தி கேட்டா அவ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தைரியமா சொல்லு. கோயில்ல யாரையோ பார்த்தேன்னு சொன்னியே, அவங்களையும் கூப்பிட்டு சொல்லிடு. பணக்காரங்கிட்ட பழகிறதும் தப்பு, படிச்சுக்கிறதும் தப்பு. பாவம் அபிராமி அந்த பழிய சுமந்துகிட்டு அந்த திருட்டு ராஸ்கலை காட்டு கொடுக்காம இருக்கா. ஓஹோ, இப்பதாங்க எனக்கு ஞாபகம் வருது. என்னைக்கு இல்லாம அருண் அன்னைக்கு ரொம்பவும் குழஞ்சான். டான்ஸ் கிளாஸ் போறேன்னு சொன்னா. இங்க இருந்தா அங்க இருந்தா, அப்புறம் மாயமா போயிட்டான். எல்லாம் அவன் திருவிளையாடல் தானா? வெளியில இருந்து வர்றவன் திருடக்கூடாதுங்கிறதுக்கு தான் வீட்டுக்கு போட்டு போடுறோம். ஆனா வீட்டுக்குள்ளே இருக்க திருடனுக்கு எந்த போட்டு போடுறது? இது அநியாயமா இருக்கே. சரி, இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றது? மிரட்டின, திட்டின, எல்லாத்துக்கும் உம்முன்னு இருந்தான். எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி இருந்தான். ஏங்க, உங்க அண்ணன் கிட்ட சொன்னீங்களா? இல்ல. ஏன்? ஏன்னா ஏற்கனவே அவன் மேல கோபமா இருக்கார். நான் இதுவும் சொன்னேன்னா அவ்வளவுதான். ஓ, என்னங்க நீங்க அதுக்காக உங்க அண்ணன் கிட்ட உண்மையை மறைக்க போறீங்களா? என்ன வந்த இப்படி எல்லாம் பேசுற? ஏங்க, நீங்க எது வேணாலும் மறைக்கலாம். ஆனா அவர் பெத்த மகனை பத்தின ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லாம இருந்தீங்கன்னா, நாளைக்கு இந்த விஷயம் சித்தப்பாக்கு தெரியும்னு அருண் சொல்லிட்டானா உங்க முகத்தை நீங்க எங்க வச்சுக்குவீங்க? இத பாருங்க, நல்ல விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்லலாம், கெட்ட விஷயத்த பெத்தவங்க கிட்ட தான் சொல்லணும். நீங்க சொல்லிடுங்க. என்னங்க என்ன பாக்குறீங்க? நாளைக்கே உங்க அண்ணன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, என் மகனை நான் உத்தமனாக்கி இருப்பேனேன்னு புலம்புனா என்ன பண்ணுவீங்க? ஏங்க, உண்மையிலேயே உங்களுக்கு உங்க அண்ணன் பையன் மேல அக்கறை இருந்ததுன்னா உடனே இந்த விஷயத்த உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லுங்க. ப்ளீஸ் போங்க போங்க.
என்னங்க இது? சாப்பிடும்போது எந்த சலனமும் இருக்கக்கூடாதுன்னு நீங்க தானே சொல்லுவீங்க. இப்ப நீங்க என்ன யோசனையில இருக்கீங்க? சொல்லுங்க. என்னங்க, உடம்பு சரியில்லையா? தலை வலிக்குதா? என்னன்னு சொல்லுங்க. வா வா சாப்பாடு போடு. சாம்பார். என்ன அப்பா உம்முன்னு இருக்காரு? ஏன்பா என்னது இது? இவ்ளோ லேட்டா சாப்பிடுறீங்க? இத பாருங்கப்பா, என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் லேட்டா சாப்பிட்டா சீக்கிரமா ஜீரணம் ஆயிடும். ஆனா உங்க மாதிரி ஏஜ் பீப்புள்லாம் சீக்கிரமா சாப்பிடணும், அப்பதான் ஜீரணம் ஆகும். பாவம் அம்மா வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டேய், பேசாம சாப்பிட மாட்டே? உங்க அப்பா மேல நீ காட்டின அக்கறை போதும். ஐயே ச்சே, என்னது இது? சாம்பார் இவ்வளவு ஐஸ் மாதிரி இருக்கு, எப்படி சாப்பிடுறது இத? நம்ம வீட்ல என்ன விறகு அடுப்பா இருக்கு? கேஸ் அடுப்பு தானே. சும்மா கும்முன்னு சூடு பண்ணா எப்படி சூப்பரா இருக்கும். சரி சரி, அம்மாக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எப்படி வாடி சொன்னா நீ கேட்கவே மாட்டேன்ற. டேய், நிறுத்துடா. ஓ, சாப்பிடறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடலன்னு சொல்றீங்களா? அத நான் மனசுலயே கும்பிட்டேன்ப்பா. சாப்பிடாத. உன் உடம்புல ரத்தம் ஓடுதா, சாக்கடை தண்ணி ஓடுதா? சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பு போட்டு தானே சாப்பிடுற. என்னங்க? என் பையன் படிக்காதன்னு பேர் சம்பாதிச்சிருக்கான், பொறுக்கின்னு பேர் சம்பாதிச்சிருக்கான், குடிக்காரன் பேர் சம்பாதிச்சிருக்கான், ஏன் தருதல்னு கூட பேர் சம்பாதிச்சிருக்கான். இப்ப புதுசா ஒரு பேர் சம்பாதிச்சிருக்கான். கேட்டுக்க, கேட்டு சந்தோஷப்படு. என்னங்க? திருடன் பேர் சம்பாதிச்சிருக்கான். ஆமா, இவன் மறுமையான திருடல, திருடால திருடி இருக்கான், அதுவும் சொந்த வீட்டுல திருடி இருக்கான். இவன் எல்லாம் அப்படியே வெட்டி போட்ட என்ன? என்னது? என் மகன் திருடனா? ஓ மகன் இல்ல, நம்ம மகன், நாம பெத்த மகன். தம்பி பேங்க்ல இருந்து டிரா பண்ணி வச்சிருந்த பணத்தை திருடி இருக்கான். ஐயோ, ஓஹோ, சித்தப்பாவை ஜென்டில்மேன் நினைச்சேன். போட்டு குடிச்சிட்டாரா? என்ன போட்டு கொடுக்காது, திருடுறதும் திருடிட்டு. அப்பா, திருடன் திருடன் சொல்லாதீங்க. நான் ஒன்னும் மத்தவங்க வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரல, நம்ம வீட்டுல தான் எடுத்தேன். தட்ஸ் ஆல். அது எப்படி திருட்டாகும்? ஆர்குமெண்ட் வேறையா? தெரியாம எடுத்தா அதுக்கு பேரு திருட்டுத்தனம் தான். என்னையே நீங்க திருடனாக்கீங்க. என்ன நான் ஆக்கணுமா? எல்லாரையும் கூட்டு சேர்க்காதீங்க. நீங்க தான், நீங்க மட்டும்தான். எங்க அம்மா கிட்ட நான் பணம் வேணும்னு கேட்டா அவங்க கொடுத்துருவாங்க, சித்தப்பா கிட்ட கேட்டா அவரும் கொடுத்துருவாரு. ஆனா உங்க கிட்ட கேட்டா மட்டும் கையில கால்குலேட்டரையும் கணக்கு புக்கையும் எடுத்துக்கிட்டு ச்சே, எதுக்குப்பா, எதுக்கு எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றீங்க? இந்த மாதிரி பணம் தர முடியாதுன்னு சொல்லி என்ன டென்ஷன் பண்றீங்கன்னா நான் வேற என்ன பண்ண முடியும்? பெரிய பணக்காரனோட பையன் நான் வெளியில போய் கடன் வாங்க முடியுமா? அசிங்கமா இருக்கும். ஜென் கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனியோட முதலாளியோட பையனா நானா பிறந்தேன்? நீங்க தானே பெத்தேங்க. பெத்தது நீங்க, அதுக்கேற்ற மாதிரி வளர்க்க வேணாம். டெய்லி நான் கேட்காமலே 10,000 ரூபாய் பாக்கெட் பண்ணி எனக்கு தர வேணாம். இந்த நிலைமையில நான் இருக்கேன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க தான் அதுக்கு வெட்கப்படணும். பேசாம இருடா. பேசுவேன். பொறுத்து பொறுத்து பார்த்தா ரொம்ப பேசிட்டே போறாரு இவரு. யாரோ ரொம்ப பேசுறது? உன கையை மட்டும் வாங்க தெரியும் உங்களுக்கு. வேற என்ன தெரியணும்டா திருட்டு நாயே? யார பார்த்து திருட்டு நாயேன்னு சொன்னீங்க? செய்யறதும் செஞ்சுட்டு எதிர்த்த பேசு, எதிர்த்தார பேசு. எனக்கு ஐயோ, வேண்டாங்க, வேண்டாங்க. பிடிங்க, அவனை விட்டுருங்க. அடிக்காதீங்க. எதிர்த்தார பேசு, எதிர்த்த பேசு. வேண்டாங்க. என்னடா பேசாம இருக்கக்கூடாதா? சீ, போ.
வந்துருச்சு. அப்புறம் என்ன பாத்ரூம் ரூம்லேயே அடிக்க வேண்டியதுதான்.